elements of financial statement. So in the elements of financial statement la pathina there are 5 elements: asset, liability, equity or capital, expense, revenue or income. So in the 5 elements pathina it is represented on the face of the financial statements. So financial statements la mukkiyama irukra 5 elementunga idunga dhaan. So expense and revenue pathina it comes under profit and loss account. Asset, liability, equity or capital லாம் பார்த்தீங்கன்னா it comes on the balance sheet. So first one, asset. Assetனா என்ன? Assetனா it is a resource controlled by an entity as a result of past events and from which future economic benefits are expected to flow to the entity. So இப்போ for example machinery. So machinery நம்ம வாங்கிட்டோன்னா that is ownership. ஆனால் அதுவே நம்ம மெஷினரி வந்து வாங்க அவசியம் இல்லை, அதை வந்து நம்ம லீஸுக்கு கூட எடுக்க முடியும். ஸோ லீஸுக்கு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஓனர்ஷிப் இருக்காது, வெறும் கண்ட்ரோல் ஓவர் த மெஷினரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஓனர்ஷிப் வரும்போது நம்மளுக்கு ஓனர்ஷிப்பும் இருக்கும், ப்ளஸ் அது மேலே ஒரு கண்ட்ரோலும் இருக்கும். இந்த மெஷினரி வச்சு நம்ம பொருள்களை தயாரிக்க போகிறோம். அந்த பொருள்களை தயாரித்து நம்ம வந்து விற்று அதுலேருந்து நம்ம காசு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இது நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டை கொடுக்குது, லாபம் சம்பாதிக்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் as asset. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தட் அ கம்பெனி இன்கர்ஸ் டு ஜெனரேட் ரெவென்யூ அண்ட் ஃப்ரம் விச் நோ ஃபர்தர் பெனிஃபிட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, சேலரிஸ் எக்ஸெட்ரா. இப்போது ஒரு கம்பெனி ரன் ஆகணுன்னா எம்ப்ளாயீஸ் தேவை. அந்த எம்ப்ளாயீஸை நம்ம சந்தோஷமாக வச்சாதான் அவங்க வேலையை நல்லா பார்ப்பாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ அவங்கள சந்தோஷமாக வைக்கணும்னா அவங்களுக்கு சேலரியை நம்ம கரெக்டாக பே பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களும் அவங்களுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு சேலரி மட்டும்தான் ஒரே மெயின் மோட்டிவ் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டப்படக்கூடாது வேலை பண்ணும் போது. ஸோ அந்த கஷ்டம் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறது. அதே மாதிரி இப்போ லேபர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேஜஸ், அந்த வேஜஸை கரெக்டாக அவங்களுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ பில்டிங்கில் வந்து இப்போ ஒரு பில்டிங் வந்து இட் கேன் ஐதர் பி ஆன் ஓனர்ஷிப் ஆர் இட் கேன் பி ஆன் ரெண்ட். ஸோ அந்த ரெண்ட் நம்ம காசு கட்டுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், சேலரிஸ், வேஜஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண போகுது. ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஃப்யூச்சர் பெனிஃபிட்டும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் as எக்ஸ்பென்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் liability. ஸோ liability, it is a present obligation of the entity to transfer an economic resource as a result of past event. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புக்ஸ் வந்து நம்ம தயாரிக்க போகிறோம், ஓகே? ஸ்க்ராப் புக்ஸ். ஸோ ஸ்க்ராப் புக்ஸ்னால் கலர் பேஜஸாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ அந்த புக்ஸுக்கு நம்மளுக்கு மெயின் மெட்டீரியல் என்ன தேவை? பேப்பர். ஸோ பேப்பர் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர், ஓகே? ஸோ அந்த பேப்பர் தேவை. அடுத்தது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்காண்டி அந்த கலர் தேவை, அந்த கலரோட இங்க் தேவை நம்மளுக்கு, கரெக்டாக? ஸோ இந்த 2 விஷயம் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறமா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ரா மெட்டீரியல்னு சொன்னானிக்கா நம்மளுக்கு இப்போ இங்கே பேப்பரும் கலர் இங்க் அதுதான் நம்மளுக்கு முக்கியம், கரெக்டாக? ஸோ இப்போ நான் பேப்பருக்கே நான் வரேன். இப்போ நம்ம பேப்பர் நம்ம வந்து சப்ளையர்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம வாங்கும் போது நான் வந்து ஒரு லம்சமாக நிறைய பேப்பர்ஸ் வாங்குகிறேன், ஓகே? என்னால் ஃபுல் காசு இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து அதை வந்து என்ன செய்கிறேன், கிரெடிட்டுக்கு அவர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு 3 months டைம் கொடுங்க, 3 months கழிச்சு நான் இந்த காசை வந்து உங்களுக்கு நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகே? ஸோ இப்போது 3 months ஆயிடுச்சு. இப்போ இது வந்து என்னோடய ஆப்ளிகேஷன். அவருக்கு 3 மாதம் கழிச்சு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த காசை கொடுத்தே ஆகணும். ஸோ அதுதான் அது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் த என்டிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ்னால் இப்போ நான் இங்கே வந்து என்னோட கேஷை வந்து நான் கொடுக்கணும் அவங்களுக்கு. தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட். ஸோ பாஸ்ட் ஈவெண்ட் இங்கே என்னது, பேப்பரை நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இட் இஸ் அ கிளைம் ஆஃப் அவுட்சைடர்ஸ் ஆன் த டோட்டல் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி. இதுவுமே லயபிலிட்டி தான்.
சப்ளையர் இருக்கார் இல்லையா, இப்போ அவர் என்ன ஆனார், எனக்கு கிரெடிட்டார் ஆகிட்டார். ஸோ அந்த கிரெடிட்டார் வந்து என்ன செய்யணும், அவருக்கு வந்து என்னோட அசட் மேலே அவர் வந்து கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் நான் கேஷ் கொடுக்கலன்னா அவர் என்னோட அசட்லேருந்து அவர் வந்து ஹீ ஹேஸ் தட் claim, he can claim as an outsider. Next one is equity. It is the residual interest in the total assets of the entity after deducting all its liabilities. It is the claim of owners in the total assets. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் யார் கொடுக்கலான்னா, கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ், லயபிலிட்டிஸ் இதெல்லாம் கட்டி முடிச்சிடும். ஓகே, ஸோ லயபிலிட்டிஸ் கட்டி முடித்த பிறகு மிச்சம் மீதி என்ன இருக்குதோ தட் வில் கோ டு த ஷேர் ஹோல்டர்ஸ். There are two types of capital, preferential capital, equity share capital. So first preferential capital ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் பயங்கரமாக வந்துச்சுனாக்கா they will have a huge amount of share in the profit. அதுவே லாஸ் இன்கர் ஆச்சுனாலும் அந்த லாஸுமே ஹியூஜாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஈக்விட்டின்றது த ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது மிச்சம் மீதி இஸ் கால்ட் அஸ் ரெசிடுவல் இன்ட்ரெஸ்ட் இன் த டோட்டல் அசட்ஸ் ஆஃப்டர் டிடக்டிங் ஆல் இட்ஸ் லயபிலிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகிற பங்கு. ஓகே, அண்ட் இட் இஸ் த கிளைம் ஆஃப் தி ஓனர்ஸ் இன் த டோட்டல் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஈக்விட்டி நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து வித் ரிகார்ட் டு கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த அமௌண்ட் brought into the business by the owner or proprietor of business. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல். ஸோ இதை யார் எடுத்துகிட்டு வருவான்னா சோல் ப்ரொப்ரைட்டர்னா ஒரு ஆளாக வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணுற சோல்னாலே ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறது. பார்ட்னர்ஷிப், இட் கேன் பி மோர் தேன் 2 people. ஸோ இவங்க எடுத்துகிட்டு வர கேபிட்டல் இன்டு த பிஸ்னஸ், தி அமௌண்ட் பாட் இன்டு த பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட் ரெவென்யூ ஆர் இன்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த gross inflow of cash or receivables or other considerations arising in the course of activities of business. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா சேல். ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்? ரா மெட்டீரியலு, பேப்பர் அண்ட் இங்க். இது நம்ம என்ன பண்ணோம்? ஸ்க்ராப் புக்கை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ராப் புக்கை நம்ம வந்து வெளியில் விற்க போகிறோம். ஸோ விற்கும் போது நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் our revenue or income. So this revenue can be in the form of letting out rent also. ஸோ நம்ம வந்து ஒரு பில்டிங்கை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சதுக்கு நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் our revenues or incomes.